UGC NET and SET சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐயோட இந்தியன் பாலிசிஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் FPI, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் லைக் IMF, வேர்ல்ட் பேங்க், UN, CTAD இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து UGC நெட் எக்ஸாமில் லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து ஃபினான்ஷியலாக லாக் ஆகியிருந்தாங்க. பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், கேபிட்டல் லாக் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்காகவும் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக் ரைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ எக்கனாமிக் ரைஸ் பண்ணுறதுக்காக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருந்துச்சு. அந்த டைமிங்கில் தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் பிஸ்னஸோட கொலாபரேஷன் இருந்துச்சு அப்படின்னா டொமஸ்டிக் கண்ட்ரியோட ஃபினான்ஷியலாக டெவலப் பண்ண முடியும், அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லா கண்ட்ரிஸும் வேணும் அப்படின்னு நினச்சாங்க. எதுக்காக நினச்சாங்க அப்படின்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக, டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்காகவும், நேச்சுரல் ரிசோர்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்போர்ட்ஸில் உள்ள காம்படேட்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணவும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காகவும், கவர்மெண்ட் ரெவன்யூஸை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் டெவலப்பிங் கண்ட்ரி அதர் கண்ட்ரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதர் கண்ட்ரிஸோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹோலி ஓன் சப்சிடரிஸ், ஜாயின்ட் வெஞ்சர், அக்விசிஷன். அதாவது கம்பெனிஸ் வந்து ஃபுல்லாக டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்பெனி ஃபுல்லாக ஒரு கம்பெனியை சப்சிடரி பண்ணுறதுக்கும், இன்னொரு கம்பெனி கூட ஜாயின் பண்ணி ஜாயின் வெஞ்சராக ரன் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அக்விசிஷன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துடும். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பை FII அப்படின்றது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் GDR, FDRs, FCCCB. இதெல்லாம் என்ன அப்படின்னா டெபாசிட்ரி ரிசிப்ட்ஸ். இதிலெல்லாம் என்ன பண்ணாங்க, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஃபாரின் கம்பெனியோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு கம்பெனியை பை பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, கண்ட்ரிஸோட டொமஸ்டிக் கண்ட்ரியில் இல்லாமல் ஃபாரின் டொமஸ்டிக் கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங்கில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டொமஸ்டிக் கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை பை அண்ட் சேல் பண்ணுறது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது எப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ADR, அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசிப்ட், அமெரிக்கன் டெபாசிட்ரி ரிசிப்ட், GDRs, குளோபல் டெபாசிட்ரி ரிசிப்ட்ஸ், FCBPS, ஃபாரின் கரன்சி கன்வெர்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அப்படிலாம் அவங்க ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸை பை அண்ட் சேல் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பேசிஸில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா, 1947 இந்தியன் எக்கனாமியில் என்ன பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, 1947 to 90 வரைக்கும், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 90s வரைக்கும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் வந்து ரொம்ப எக்கனாமியாக தான் இருந்துச்சு. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப லிமிட்டடாக தான் இந்தியாவில் இருந்துச்சு. செல்ஃப் ரிலையன்ஸாக தான் இருந்தது. எக்கனாமிக் ஃபார்ம்ஸில்
ப்ரியாரிட்டிஸ் தர்றதுல கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 1991 எக்கனாமிக் பாலிசியை ரீஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அந்த எக்கனாமிக் பாலிசி ரீஃபார்ம் பண்ண உடனே 1990 அந்த எக்கனாமிக் பாலிசியோட மெயின் எய்ம் என்னென்னா லைசன்ஸ் ராஜ் அப்படின்ற ரூலை வந்து டெர்மினேட் பண்ணாங்க. அடுத்து இந்த ரூலை டெர்மினேட் பண்ணவும் இந்த பாலிசியிலேருந்து என்ன ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸ், இன்கம் டேக்ஸ் அண்டு கார்ப்பரேட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க. நிறைய செக்டார்ஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கெட் பண்ணுறதுக்காக நிறைய பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நியூ எக்கனாமிக் பாலிசிஸை க்ரியேட் பண்ணாங்க. தென் எஃப்டிஐயோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரூட்ஸ். 2 ரூட்ஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவில் வருது. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக் ரூட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அப்படின்னா நோ பெர்மிஷன்ஸ் ரெக்யூர்ட், கவர்மெண்ட்டில் வந்து அப்ரூவலும் லைசன்ஸும் ரெக்யூர்டாக இருக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக் ரூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட பவர் மூலமாக கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாமல் ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வரும். அதுதான் ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்றோம். கவர்மெண்ட் ரூட் அப்படின்றது என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் FIPB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு. அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் நார்ம்ஸ் அண்டு ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ரூல்ஸ் மூலமாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணி பெர்மிஷனும் அதுக்குரிய லைசன்ஸ் அப்ரூவல் தர்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வருது. அதான் நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் கவர்மெண்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். தென் எஃப்டிஐ இன் மேஜர் செக்டார்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன செக்டார்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க, நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வருது அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டார், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், ஃபார்மசி, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலலாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நம்ம இந்தியாவுக்கு வருது. தென் டைப்ஸ் ஆஃப் எஃப்டிஐ 2 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பை டிரெக்ஷன். பை டிரெக்ஷனில் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட்னு சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்வர்ட் அப்படின்றது என்னென்னா லோக்கல் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வர்ட் எஃப்டிஐன்னு சொல்கிறோம். அவுட்வர்டு அப்படின்றது என்னென்னா லோக்கல் கேபிட்டலை ஃபாரின் ரிசோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவுட்வர்ட் எஃப்டிஐ. தென் பை டார்கெட்டில் க்ரீன்ஃபீல்ட் என்விரான்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கலாம். க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா when the investor achieve the highest degree of control, அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆஃப் என்ட்ரியை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மார்க்கெட் என்ட்ரியை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நியூ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியா மாதிரி இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரியில் இந்த மாதிரியான க்ரீன்ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க கம்பெனியில் அக்விசிஷன் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி கூட சேர்ந்து ஜாயின் வெஞ்சர் பண்ணுறத மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹரிசாண்டல் எஃப்டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா டொமஸ்டிக் கண்ட்ரியில் ரன் பண்ணுற அதே பிஸ்னஸை அதர் கண்ட்ரிலையும் ரன் பண்ணுறது ஹரிசாண்டல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எம்சி டொனால்ட் அப்படின்றது ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்களோட பிரான்ச்சை அதர் கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணுறது மூலமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதர் கண்ட்ரியில் வருது. அதை என்ன சொல்கிறோம், ஹரிசாண்டல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். தென் வெர்டிக்கல் எஃப்டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே ரன் ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ்க்காக அதோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஃபார்வர்ட்லேயோ பேக்வர்ட்லேயோ அவங்க சப்ளை ஸ்ட்ரீமை கொண்டு வரதுக்காக அதர் கண்ட்ரியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வெர்டிக்கல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சி டொனால்ட் ஜப்பான் ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான சிக்கன், மீட் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்காக ஒரு ஃபார்மை இன்னொரு கண்ட்ரியில் பை பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெர்டிக்கல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். தென் காங்க்ளோமேட்டட் எஃப்டிஐ அப்படின்றது என்ன அப்படின்னா அது ரிலேட்டடாக இல்லாத பிஸ்னஸை இன்னொரு கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து காங்க்ளோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற கிளாத்திங் ஷாப்பை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து காங்க்ளோமேட்டட் எஃப்டிஐ. தென் எஃப்டிஐயோட பெனிஃபிட்ஸ்.
என்னெல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் ஆகுது. ஒரு கண்ட்ரியோட டெக்னாலஜி நாலேஜ் அதர் கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டொமஸ்டிக் ஃபார்ம்ஸோட ஃபாரின் ஃபார்ம் மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே லிங்க் ஆக முடியுது. ஸோ இது நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு நிறைய தேவையாக இருக்குது. என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் இந்தியாவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேம்பிளிங், பெட்டிங், லாட்டரி பிஸ்னஸ், சீட் ஃபண்டு, நிதி கம்பெனி, ஹவுசிங் அண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸ் இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கோல் அண்டு லிக்னைட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த மாதிரியான எல்லா பிஸ்னஸையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்குரிய லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா டெலிகிராமில் இந்த வீடியோட பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பிடிஎஃப் ஃபைல் வேணுன்னா எடுத்துக்கலாம். தென் டிஸ்அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். இதுக்குரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெல்லாம் டிஸப்பியர் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காட்டேஜ் அண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து தெரியாமல் போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெப்சி, கொக்கோகோலா இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணுற காலிமார்க் சோடா, இந்த மாதிரி சோடாஸ் எல்லாமே என்ன ஆகுது, ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. அப்போ ஆட்டோமொபைல் அப்புறம் சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிடுறோம். அப்படி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பொல்யூஷன் ப்ராப்ளம் அதிகமாகுது. பொல்யூஷன் ப்ராப்ளம்னா அப்போ பொல்யூஷன் ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரியில் க்ரியேட் ஆகுது, அவங்க கண்ட்ரியில் அந்த பொல்யூஷன் வந்து இல்லாமல் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கல்ச்சுரல் எரேஷன் வந்து ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. நம்ம சோசியல் செட்டப், வேல்யூ சிஸ்டம் நிறைய அஃபெக்ட் ஆகுது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக. ஒரு ஹைஃபை ஸ்டைலான லிவிங்க்கு மாறணும் அப்படின்றதுக்காக ஹியூமன் ரிலேஷன், அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அகெயின் பொலிட்டிக்கல் கரப்ஷன், இன்ஃப்ளேஷன் இன் த எக்கனாமி, ட்ரேட் டெஃபிசிட், கன்வெர்டபிலிட்டி ஆஃப் கரன்சி, இதெல்லாம் எஃப்டிஐயில் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அதர் கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். செப்டம்பர் 1992 இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தோம். FII அப்படின்ற இன்ஸ்டியூஷன் மூலமாக 1993 FII அப்படின்றது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அது மூலமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாரின் இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவில் ரிசீவ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபாரின் இன்வெஸ்டரை செபி மூலமாக ரெகுலேட் பண்ணுறோம். அவங்க செபியில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் அவங்க என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். 2000 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டும் இதை தான் சொல்கிறாங்க. ஒரு மார்க்கெட்டில், அதர் கண்ட்ரியோட மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பை அண்ட் சேல் பண்ணுறது தான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் வருதுன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட் மூலமாக GDRS, ADRS, ஆஃப்சோர்ஸ் ஃபண்ட்ஸ் அது மூலமாக நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. FII அப்படின்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், GDRS, ADRS அப்படின்றது அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட், குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட், இது மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு வருது. தென் ஆஃப்சோர் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஃபாரின் கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆஃப்சோர்ஸ் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஆப்டிமம் ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், போர்ட்ஃபோலியோவுக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ரிஸ்க்கை வந்து இம்பேக்ட் பண்ணும். அந்த ரிஸ்க்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கும், அந்த ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இன்வெஸ்டர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ். இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு ஒரு சூட்டபிளான அப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணணும். விச் இஸ் கேப்பபிள் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ஸ்டெபிள் ரிட்டர்ன்ஸ்,
கேபிட்டல் அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் டெபாசிட்டரி ரிசிப்ட்ஸில் இருக்கும் அப்படின்ற அப்ஜெக்டிவை ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எஸ்டிமேட்டிங் த கேபிட்டல் மார்க்கெட். இன்வெஸ்டர்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான அசோசியேஷனில் ரிஸ்க் கவர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத அவங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டிசிஷன் அபவுட் அசட்ஸ் அலோகேஷன். இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ் இருக்கணும். அதாவது ஒரு ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணிவிட்டு அசட்ஸை வந்து ஒரு நல்ல காம்பினேஷனில் சூஸ் பண்ணி அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன தேவைப்படும், இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜியை ஒரு சூட்டபிளான ஃபார்முலேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸை எப்படிலாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜும் வேணும். தென் ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூவில் எந்த மாதிரியான அவென்யூவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான பிளான்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட் நாலேஜ் வேணும். தென் ரெகுலராக போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணிடணும், எவலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஸ்டாக் அண்ட் பாண்ட்ஸில் மார்க்கெட்டோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் செய்யலாம், டிக்ரீஸ் ஆகவும் செய்யலாம். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரெகுலர் எவலுவேஷன் இருக்கணும். ஏர்னிங் மேக்ஸிமைஸ்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க ரீபேலன்ஸ் காம்பன்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பாண்டோ ஷேரோ ஒரு டெபாசிட்டரி ரிசிப்டையோ பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்க்கு தான் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த மேனேஜர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். 2 டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, பேசிஸ் ஆஃப் டிரெக்ஷன்ஸ். பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஆக்டிவ் அண்டு பேசிவ்னு சொல்லிட்டு 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. பேசிஸ் ஆஃப் டிஸ்கிரிஷனில் டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரின்னு சொல்லிட்டு 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இது ஒன்று பார்க்கலாம். தென் ஹூ இஸ் அ போர்ட்ஃபோலியோ மேனேஜர். போர்ட்ஃபோலியோ மேனேஜர் அப்படின்றவர் யார் அப்படின்னா கிளைண்ட் யார் இந்த இடத்துல அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளைண்ட் சொல்கிறோம். அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுற ஒரு பர்சனை தான் மேனேஜர்னு சொல்கிறோம். அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை மைண்டில் கீப் பண்ணி விச் இஸ் கரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சூஸ் பண்ணி அதை அவங்க கிளைண்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பை அண்ட் சேல் ஐடியாஸ் கொடுக்குறவர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். இப்போ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோட டைப்ஸ் பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பையிங் செல்லிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். மேனேஜரோட இன்வால்மெண்ட் இன்வெஸ்டரோட ஹை இன்டெக்ஸ் ஏர்னிங்க்கு மீன் பண்ணி என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். பாசிவ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வேல்யூவோட போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஏர்னிங்கை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறது மேனேஜரோட ஒர்க்காக இருக்கும். தென் டிஸ்கிரிஷனரி, நான் டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் என்ன இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேனேஜரோட டிசிஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் ஒர்க், ஃபைலிங் ஒர்க், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான மார்க்கெட்டை சூஸ் பண்ணணும், என்ன ஃபாண்டு, என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ், எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஃபுல் இன்வால்மெண்ட்டுமே இந்த டிஸ்கிரிஷனரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். நான் டிஸ்கிரிஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்வெஸ்டருக்கு மேனேஜர் வந்து ஜஸ்ட் அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரியான டெபாசிட் ரிசிப்ட் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் ஒரு அட்வைஸும் ஒரு சஜஷன்ஸும் மட்டும்தான் கொடுப்பாங்க. எதில் அப்படின்னா நான் டிஸ்கிரிஷன் மேனேஜ்மெண்ட்ஸில். நெக்ஸ்ட் UNCTAD. UNCTAD அப்படின்றது என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக
1960s ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை லீட் பண்ணுறதுக்காகவும் அதோட எக்கனாமிக் க்ரோத்தை எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்காகவும் டெவலப்பிங் கண்ட்ரியெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1964 ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஜெனீவாவில் நடந்துச்சு. ஒவ்வொரு 4 இயர்ஸுமே இந்த கான்ஃபரன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1964 ஜெனீவாவில் நடந்த கான்ஃபரன்ஸில் ஒரு டெசிஷன் மேக் பண்ணாங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸில் வந்து கண்டிப்பாக நடக்கணும், இந்த மாதிரியான டிசிஷன்லாம் எடுக்கணும் அப்படின்றவருக்காக இந்த கான்ஃபரன்ஸை இன்ஸ்டிடியூஷன் பண்ணாங்க. இன்டர் கவர்மெண்டல் பாடிஸ் மீட்டிங்க்கும் பெர்மனன்ட் பிளேஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்காகவும் UNCTA ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி வச்சாங்க. கான்ஃபரன்ஸில் கரண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ், என்ன மாதிரியான ட்ரேட் யூஸ் பண்ணலாம், ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ், பாலிசி ஆப்ரேஷன், குளோபல் ப்ரைஸ் ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக ஹையஸ்ட் டிசிஷனை UNCTAD பாடி மேக் பண்ணுறாங்க. தென் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன் செட்டப் அண்டு அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட பீரியாரிட்டி எல்லாத்தையுமே UNCTAD பாடிஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இன்டர் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காகவும் கான்ஃபரன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்காகவும் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பாலிசிஸை சேம் ரோலாக இருக்கிறதுக்கும் இவங்க அலோவ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் டெவலப் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கில் உள்ள ப்ராப்ளமை ரெட்ரிஃபை பண்ணுறதுக்காகவும் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் UNCTA ஐடென்டிஃபை பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்குது, அதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 4 இயர்ஸ்க்கும் கான்ஃபரன்ஸ் ரன் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸில் மெம்பர்ஸ் கண்ட்ரி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷனையும் இந்த கண்ட்ரீஸில் மேக் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா 3 கீ ஃபங்க்ஷன்ஸை இந்த மார்க்கெட்டில் மேண்டேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் டிஸ்கஷனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தர்றாங்க. இன்டர் கவர்மெண்ட் டெவலப்பிங் கண்ட்ரியோட இன்டர் கவர்மெண்ட் அவங்களோட டிஸ்கஷனுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. என்ன மாதிரியான டெலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த டெலிப்ரேஷன்ஸில் உள்ள டிஸ்கஷனில் இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி என்ன மாதிரியான பாலிசி இவங்களுக்கு தரலாம் அப்படின்ற பாலிசி அனலைஸும் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கனாமியை ரீச் பண்ணுறதுக்காக ஆல் டெவலப் கண்ட்ரீஸ்க்கும் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இன்டிகிரேஷன் இருக்கிறதுக்கு UNCTAD ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. மெம்பர் கண்ட்ரியில் அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸ், அவங்களோட பாப்புலேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் தேவைப்படும், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் அந்தந்த கண்ட்ரிக்கு தேவைப்படும் அப்படின்றத இந்த கான்ஃபரன்ஸில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. மெம்பர் கண்ட்ரீஸ்குள்ளே எந்த டிஸ்கிரிமினேஷனும் வராமல் இருக்கிறதுக்கும் இவங்க ஒரு ஸ்டெபிளான ஒரு கான்ஃபரன்ஸில் டெசிஷன் மேக் பண்ணுறாங்க. அப்புறம் மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கிற சோசியல் எக்கனாமிக் சிஸ்டம், அவங்களோட இண்டிபெண்ட் பாலிசிஸ், அவங்களோட எக்கனாமிக் அண்ட் அதர் பாலிசிஸில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா UNCTAD தலையிட மாட்டாங்க. ஆல் மெம்பர் கண்ட்ரீஸுக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரீஸும் அவங்களோட ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் எல்லா கண்ட்ரீஸையும் ஈக்குவல் ட்ரீட் இங்கே இருக்கும். லெஸ் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸோட டெரிஃப் அண்ட் நான் டெரிஃப் இதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறாங்க. தென் UNCTAD கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ஜெனீவாவில் நடந்துச்சு. ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் 23 மார்ச் 16 ஜூன் 1964 நடந்துச்சு. லாஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அதாவது 14th கான்ஃபரன்ஸ் வந்து நைரோபியா கென்யாவில் 17 to 22 ஜூலை 2016 நடந்துச்சு. இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராமில் இருக்க லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் ஜூன் 1994 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா கண்ட்ரியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகவும் டெவலப்பிங் கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, பொல்யூஷன் ப்ராப்ளம், ரிசோர்ஸஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஜூன் 1994 ஒரு பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மேஜர் இன்ஸ்டிடியூஷனாக ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று IMF, இன்னொன்று வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்கில் என்ன பண்ணாங்கன்னா லாங் டேர்ம் லோன் வந்து மெம்பர் கண்ட்ரிக்கு கொடுத்தாங்க. IMFல ஷார்ட் டேர்ம் லோனை மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு கொடுத்தாங்க.
வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப்பை பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் ஃபார்ம் பண்ணாங்க. பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் கொண்டு வந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஐஎம்எஃப் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1930s அந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்த அந்த கொலாப்ஸ், கரன்சியோட கொலாப்ஸு, கண்ட்ரியோட டிசபிலிட்டி, கண்ட்ரியோடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 1944 ஐஎம்எஃப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஐஎம்எஃப் மூலமாக ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்காக நேஷ்னல் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளமை ஷார்ட் டேர்மாக லோன் கொடுத்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்காகவும் ஐஎம்எஃப் கொண்டு வந்தாங்க. ஐஎம்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ரீஜியன் வேர்ல்டு வைடாகவும் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. மெம்பர்ஷிப் 1989 கண்ட்ரிஸ் மெம்பர்ஷிப் கண்ட்ரியாக இருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். மேனேஜிங் டைரக்டர் ஃபஸ்ட்டு கிறிஸ்டினா ஜெரோயா இருந்தாங்க. சீஃப் எக்கனாமிஸ்ட் கீதா கோபிநாத். மெயின் ஆர்கன் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் மெயின் ஆர்கனாக இருக்காங்க. பேரண்ட் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை. அதான் ஐஎம்எஃபோட இருக்குது. சரி, ஐஎம்எஃப்க்கு எங்கேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னா அவங்க கோட்டாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக ஐஎம்எஃப்க்கு அமௌண்ட் ரைஸ் ஆகுது. அதாவது மெம்பர் கண்ட்ரிஸ் ஐஎம்எஃப்பில் ஜாயின் பண்ணும்போது ஃபண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி அவங்க ஃபண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்ஷியலி கோல்டாகவும் பார்ஷியலி கண்ட்ரிஸோட ஓன் கரன்சியாகவும் அவங்களோட கோட்டாவை ஐஎம்எஃப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும். வேரியஸ் கவர்மெண்ட் அண்ட் பேங்க்லேயும் பாரோ பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஃபண்டுக்காக, ஐஎம்எஃப் ஃபண்டுக்காக. தென் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்டி, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், ஜாயின்ட் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் டெவலப்மெண்ட் கமிட்டிஸ். ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் ஜாயின்ட் கமிட்டியாக தான் இருக்கும். அந்த கமிட்டிக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் போர்டு மெம்பர்ஸில் இண்டிபெண்ட் எவாலுவேட் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. லைக் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, இந்த மாதிரியான மெம்பர்ஸ் எல்லாமே. தென் எக்ஸிக்யூட்டிவ் போர்டுக்கு கீழே மேனேஜிங் டைரக்டர், அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த போர்ட் ஆஃப் கவர்னர் தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈச் மெம்பர் கண்ட்ரிலையும் ஒரு கவர்னரை அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமுமே அவங்களுக்குரிய மீட்டிங் நடக்கும். ஃபண்ட் பாலிசி என்ன மாதிரியான டேர்ம்ஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த டீமில் ஒவ்வொரு இயரும் மீட்டிங் நடக்கும். எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் 6 பர்சன் பெர்மனன்ட் டைரக்டராக இருப்பாங்க. அந்த பெர்மனன்ட் டைரக்டர் அப்படின்றவங்க யார் அதிகமாக கோட்டா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற 6 பேர் பெர்மனன்ட் டைரக்டராக இருப்பாங்க. அதர் 18 மெம்பர்ஸ் மெம்பர் கண்ட்ரீஸில் எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. தென் மேனேஜிங் டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் சேர்மன் செலக்ட் பண்ணுவாங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட பேலன்ஸை க்ரோத் பண்ணுறது, அவங்களோட ஃபெசிலிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதெல்லாம் அதோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. தென் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டியாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் மல்டிலேட்ரல் சிஸ்டம் ஆஃப் பேமெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஃபிகல்ட்ஸு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்க டிஃபிகல்ட்ஸ்க்கு ரிசோர்ஸ் மேக் பண்ணி அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் உள்ள டிஃபிகல்ட்ஸை குறைக்கிறதுக்காக தான் ஐஎம்எஃப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த ஷார்ட் டேர்ம் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஐஎம்எஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தென் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸை சர்வலைன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது மானிட்டர் பண்ணுறாங்க. ஐஎம்எஃபோட மெயின் அப்ஜெக்டிவ் அவங்களோட ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது தான். தென் பாலிசி அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அது ஏதாவது க்ரிசஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ரிவெண்ட்டாக என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்றதையும் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. தென் லெண்டிங் என்ன லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்ட்ஸ்க்காக டெம்பரவரியாக ஃபினான்ஸ் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அண்டர்லைங் ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சப்போர்ட் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணி அதோட அப்ஜெக்டிவ்ஸை மெம்பர்ஸ் கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. தென் டெக்னாலஜிஸ், ட்ரைனிங் இதெல்லாம் மெம்பர் கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ். தென் மெம்பர்ஷிப்
ஐஎம்எஃபோட மெம்பர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைப்ஸான மெம்பர்ஷிப் இருக்குது. ஒன்று வந்து ஒரிஜினல் மெம்பர், அடுத்து ஆர்டினரி மெம்பர். ஒரிஜினல் மெம்பர் அப்படின்றவங்க யாருன்னா பிடர்வுட் கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸ், ரெப்ரசன்ட் பண்ண கண்ட்ரீஸும், அப்புறம் 1940s டிசம்பர் 31க்கு முன்னாடி யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரிஜினல் மெம்பராக இருக்காங்க. ஆர்டினரி மெம்பர் அப்படின்றவங்க அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு பேங்க்லேயும் ஐஎம்எஃப்லேயும் சேர்ந்தவங்க ஆர்டினரி மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஐஎம்எஃபோட இருக்குது. நம்ம இந்தியா அந்த பீட்டர்வுட் கான்ஃபரன்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணதுனால நம்ம அதில் ஒரு ஸ்டெபிளான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கிறோம். அதாவது ஒரிஜினல் மெம்பராக தான் நம்ம கண்ட்ரி இருக்குது. இன் 1999 ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃபினான்சியல் கிரைசிஸ் வந்தப்போ ஐஎம்எஃப் இந்தியாவுக்கு எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. வேர்ல்டு பேங்கும் அந்த பீட்டர்வுட் கான்ஃபரன்ஸில் தான் ஃபார்ம் பண்ணாங்க. வாஷிங்டன் டிசியில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது. 144 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அவங்களோட பிரசிடென்ட் ரோபர்ட் சியூலிக். மெம்பர்ஷிப் வந்து 185 கண்ட்ரிஸ். இதோட அஃபிலியேட்டர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாம். வேர்ல்டு பேங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். புவரர் கண்ட்ரீஸியோட எக்கனாமிக்காக டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எக்கனாமிக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. ஜிஎன்பி லெஸ் தென் 865 இருக்கிற கண்ட்ரீஸுக்கு ஐடிஏ மூலமாக, அதாவது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மூலமாக ஃபினான்ஸை வந்து அசஸ் பண்ணாங்க. இதுதான் வேர்ல்டு பேங்க்கோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து 2 டைப்ஸான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சோசியல் டெவலப்மெண்ட்டுக்காக ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லோன் தந்தாங்க. ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் லோன் கொடுத்தாங்க. அப்புறம் கண்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் லோன் கொடுத்தாங்க. இந்த லோன்ஸ்லாம் அதோட ப்ராசஸிங் வந்து க்யூக்காக இருக்கும். தென் ஹவ் இஸ் வேர்ல்டு பேங்க் ரன்? வேர்ல்டு பேங்க் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், மெம்பர்ஸ் கண்ட்ரியோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து போர்ட் ஆஃப் கவர்னரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. போர்ட் ஆஃப் கவர்னரை வந்து வேர்ல்டு பேங்க் பாலிசி, வேர்ல்டு பேங்கோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. கவர்னர் வந்து மெம்பர் கண்ட்ரீஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ அல்லது டெவலப்மெண்ட் மினிஸ்டராகவோ இருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து ஆனுவல் மீட் நடக்கும். அதில் வந்து ஐஎம்எஃப் அண்டு வேர்ல்டு பேங்க் 2 கவர்னருமே ஆனுவல் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து பார்த்துக்குவாங்க. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ரெகுலராக என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, லோன் அப்ரூவல், லோனு கேரண்டீஸ் அதுக்கெலாம் அப்ரூவ் கொடுக்குறதுக்கு, நியூ பாலிசி, பாரோயிங், ஃபினான்ஷியல் டிஸ்கிரிப்ஷனுக்காக மீட்டிங் வந்து வீக்லி 2 வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் பிரசிடென்ட், மேனேஜ்மெண்ட், சீனியர் ஸ்டாஃபு, வைஸ் பிரசிடென்ட் அவங்க எல்லாருமே டே டு டே ஆப்ரேஷனையும் பார்த்துக்குவாங்க. அந்த மீட்டிங்லேயும் அட்டென்ட் பண்ணிக்குவாங்க. தென் நீட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் எதுக்காக தேவைப்படுதுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு கரப்ஷனை கம்பேக்ட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரிஸோட கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காகவும் வேர்ல்டு பேங்க் தேவையாக இருக்குது. குரூப் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்றது வேர்ல்டு பேங்கோட பிரான்ச்சஸ். வேர்ல்டு பேங்க்கு கீழே சம் ஆஃப் த பேங்க்ஸ் இருக்குது. அது கவர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார்னு 2 டைப்ஸாக இருக்குது. ஐபிஆர்டி அண்ட் ஐடிஏ ரெண்டும் கவர்மெண்ட்டோட குரூப்பில் இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஐஎஃப்சி, மிகா, எம்ஐஜிஏ, ஐசிஎஸ்டிஐ இவங்கெல்லாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐபிஆர்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் 1944 பிரிட்டன் கான்ஃபரன்ஸ்லேயும் செகண்ட் வேர்ல்டு வாரில் உள்ள அந்த கிரைசிஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. இதோட ஒர்க் என்னன்னா, கண்ட்ரீஸோட ஹை பெர் கேபிட்டா இன்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக மணி லெண்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு பேங்க்கோட சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனல் ஐபிஆர்டி வந்து டெவலப்பிங் ப்ராஜெக்ட்டுக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைவேஸ் போடுறதுக்காக, ஸ்கூல் ஓப்பனிங்க்கு, வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கும்
ஐபிஆர்டி ஃபண்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ஐடிஏ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் 1960s எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யாரோட ஆனுவல் கேபிட்டல் இன்கம் $800 கீழே இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்க்கு லோன் கொடுக்குறது தான் ஐடிஏவோட மெயின் அப்ஜெக்டிவ். தென் மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1988 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஒர்க்கு. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக்காக கம்மியாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கெட் பண்ணி தர்றது தான் இந்த மிகாவோட முக்கியமான வேலை. அப்புறம் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு லீகல் அட்வைசரியாகவும் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் சர்வீஸ் அப்புறம் லீகல் அட்வைசரி சர்வீஸ் இது எல்லாத்தையுமே மிகா பண்ணுவாங்க. தென் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சி வந்து 1956 வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் பீப்புளோட லீவிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஐஎஃப்சி கொண்டு வந்தாங்க, ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ். இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னா பீப்புளோட லிவிங்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இதில் 174 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் த செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ், ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரியும் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு. இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ்க்காக தான் இந்த செக்டார் கொண்டு வந்தாங்க. 1966 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்ஸை ரெட்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த டிஸ்ட்ரிபியூட்லேருந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது அதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக இந்த ஐசிஎஸ்ஐடி கொண்டு வந்தாங்க. இதில் 131 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. இந்தியா த வேர்ல்டு பேங்க் 1944 இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஐஎம்எஃப்லேயும் சரி வேர்ல்டு பேங்க்லேயும் சரி இந்தியாவுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம வந்து போர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸில் ஐஎம்எஃப்லேயும் வேர்ல்டு பேங்க்லேயும் ஒரு மெம்பராக இருக்கும். நமக்கு பவர் ப்ராஜெக்ட்க்கு டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஐஎம்எஃப்லேருந்தும் வேர்ல்டு பேங்க்லேருந்தும் நம்ம லோன் கெட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து என்னெல்லாம் யூசிஜி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பாசிபிள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃப் எஃப்டிஐ ஆன் டொமஸ்டிக் ஃபர்ம்ஸ் இன் ஹோஸ்ட் கண்ட்ரியோட நெகட்டிவ் இம்பேக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட் மோனோபாலி, டெக்னாலஜி டிபெண்டன்ஸ், இன்க்ரீஸ்டு காம்படிஷன்ஸ், ப்ராஃபிட் அவுட்ஃப்ளோ எல்லாமே என்ன தான் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக தான் இருக்குது. ஆல் ஆஃப் தி above was signed by the delegates from 44 nations which lead to the established the IMF. ஐஎம்எஃப்பை எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அந்த 44 நேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1944ன்னு நமக்கு நல்லா தெரியும். தென் இந்த கொஷின் டிசம்பர் 2019 கேட்டிருக்காங்க. ஜூன் 2019 விச் among the following institution is not a part of வேர்ல்டு பேங்க் குரூப். வேர்ல்டு பேங்க் குரூப்பில் இதில் எது பார்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஐஎம்எஃப் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அதை இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் வேர்ல்டு பேங்கையும் தான் பீட்டர்வுட் கான்ஃபரன்ஸில் இந்த 44 நேஷன்ஸ் சேர்ந்து 1944 ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷனாக கொண்டு வந்தாங்க. அப்போ வேர்ல்டு பேங்க்கில் உள்ள குரூப் ஆஃப் பேங்க் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் தான் வேர்ல்டு பேங்கோட குரூப் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் ரிசல்ட் டு தி எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஎம்எஃப் அண்ட் ஐபிஆர்டி இந்த ரெண்டு ஃபார்மை தான் என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பிட்டர்வுட் கான்ஃபரன்ஸில். இதில் நமக்கு வேர்ல்டு பேங்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா வேர்ல்டு பேங்கை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் வேர்ல்டு பேங்க் கொடுக்கல. வேர்ல்டு பேங்க்கோட குரூப் ஆஃப் பேங்க் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஐபிஆர்டி. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி மேட் த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரூட்ஸ். என்ன ரூட்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு கேட்டிருக்காங்க. எஃப்டிஐ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எஃப்டிஐ, எஃபிஐ, ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ், இது எல்லா மூலமாகவுமே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரதான் செய்யுது. ஸோ தட் இஸ் ஆல் ரூட். ஆல் ஆஃப் தி above ஆன்சர்.
மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1ல் என்ன கேட்டிருக்காங்க, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர்சீஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, காங்க்ளோமேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார்வர்ட் வெர்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர்சீஸ் எய்ம்ட் அட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நாட் மேனுஃபேக்சரிங் பை த ஃபர்ம் இன் த ஹோம் கண்ட்ரி. இதுக்குரிய ஆன்சர் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், காங்க்ளோமேரேட் எஃப்டிஐ. இதில் தான் என்ன சொல்லியிருக்கோம், ஹோம் கண்ட்ரியில் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டட் இல்லாத இன்னொரு பிஸ்னஸை அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் காங்க்ளோமேரேட் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். Direct investment in foreign country aimed to sell the output of the firm's domestic productions. இதுக்குரிய ஆன்சர் ஃபார்வர்ட் வெர்டிக்கல். ஃபார்வர்ட் வெர்டிக்கலில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட என்ன எய்ம், ஃபாரின் கண்ட்ரியோட எய்ம் என்ன இருக்கோ அதே டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோம் கண்ட்ரியில் பண்ணுறாங்களோ அதே அதுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸை வந்து அதர் கண்ட்ரியில் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் வெர்டிக்கல் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர்சீஸ் எய்ம்டு அட் ப்ரொவைடிங் இன்புட்ஸ் ஃபார் த ஃபர்ம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ் இன் த ஹோம் கண்ட்ரி. இதுக்குரிய ஆன்சர் பேக்வர்ட் வெர்டிக்கல் எஃப்டிஐ. ஃபாரின் ஃபர்ம்ஸ் இன்வெஸ்டிங் ஓவர்சீஸ் அண்டர்டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் ஃபாரின் அசட்ஸ், இன்வர்ட் எஃப்டிஐ. இதுக்குரிய ஆன்சர். 7th question. Second generation reforms in our country do not compromise which of one of the following கேட்டிருக்காங்க. க்ளீன் என்விரான்மெண்ட்டை நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ண மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இண்டிகேட் த மோஸ்ட் பாப்புலர் ரூட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ரீசன் டிஸ்கேட்ஸ். ஸ்ட்ராட்டஜி ஸ்கேல் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரைவேட்டைசேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். இந்த கொஸ்டின் 2018 டிசம்பரில் கேட்டாங்க. அவ்வளோதான். நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து 8 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன்டர்நேஷ்னல் பார்ட் 5 வீடியோவில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அக்ரிகல்ச்சர் அக்ரிமெண்ட், GATS, TRIPS, TRIMS பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த டாப்பிக்கை பார்த்துட்டு இதிலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் அந்த வீடியோவோட PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.